இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு ஒரு சட்டியை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம பருப்போட தட்டுற மாதிரி நல்லா விரல கை வச்சு நல்லா தட்டி விட்டுக்கலாம். சடனாக விட்டோன்னா கருகின மாதிரி ஆகிடும். அதனால் திருப்பி விட்டுக்கலாம். நான் சிமிக்கரிக்கு வச்சு அப்படியே திருப்பி விடுறேன். ஸோ உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நல்லா வெந்துருச்சு, நல்லா இருக்கும். நல்லா சூடாக சாப்பிட்டோம் அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு அடிபொலியாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா கிள்ளி போடலாம், குட்டி குட்டி போண்டாவாட்டம் போடலாம். இதுவும் செம்மையாக இருக்கும். இது நிருவுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை செய்யவே விடலை இந்த அழகி பட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நோண்டிகிட்டே இருந்தாங்க. அதுவும் போட்டு எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் மாவு இருந்துச்சு, கொஞ்சமாக வடை தட்டி எடுத்து வச்சுட்டு இங்கே பாருங்கள் வடை எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ இதாக இருக்குன்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே கொண்டு போய் நான் நிருவுக்கு ரக்ஷு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா பட்டு பார்க்குறான். என்ன அக்காவுக்கு மட்டும் தரீங்கன்னா ரக்ஷு சாப்பிட்டு சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னால் அதில் செமஸ்டர் வந்துச்சுமா, அம்மா நான் பாஸ் ஆகிட்டாமா அப்படின்னு சொன்னால்